அனைவருக்கும் வணக்கம். இன்று மதுரை மாநகரில் நடக்கக்கூடிய முருக மாநாட்டிற்கு என்னுடைய ஒரு ராமருக்கு அணில் போல இந்த முருகனுக்கு கஸ்தூரியும் ஏதோ ஒரு சின்ன ஒரு பங்களிப்பை செய்து கொள்வதில் எனக்கு ரொம்ப பெருமை. திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களுடைய இந்து முன்னணி முன்னின்று நடத்தக்கூடிய இந்த விழா அரசியல் விழா அல்ல, எல்லோருக்குமான நம்முடைய தமிழ் கடவுள் முருகனை போற்றும் ஒரு மாபெரும் மாநாடு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்திருக்காங்க. நேற்று இரவு வரை அறுபடை வீடு எல்லாத்தையுமே இங்க ஒரே இடத்துல தரிசிக்கக்கூடிய ஒரு பேர் இருந்தது. இன்னைக்கு அதை விட சிறப்பா மிகப்பெரிய அளவுல அந்த திடல் காட்சி அளிக்கிறது. அதை இப்போ அடுத்தது சாமி அம்மனை தரிசிச்சுட்டு மீனாட்சியை தரிசிச்சுட்டு நான் அங்கதான் திடலுக்கு தான் போறேன். அங்கேருந்தும் அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஆன்மீகவாதிகள், பக்தர்கள், முருகனை பிடித்தவர்கள் அனைவரும், தமிழ் மக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். நான் சீமான் பேசினதை கேட்கலங்க. எனக்கு நீங்க சொன்னது அவர் பேச்சை நான் கேட்டிருந்தேன்னா நான் அதுக்கு கருத்து சொல்ல முடியும். மதவாத மாநாடு, மக்களை பிளவுபடுத்துகிற மாநாடு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை எப்படி அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அப்புறமேட்டு விசிக உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க. இல்லங்க, என்னங்க அவங்க கும்பாபிஷேகம் நடத்துறதும் முருகன் மாநாடு நடத்துறதும் அரசியல் இல்ல. ஆனா மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்தினா அதுல அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்களா? இது மாமியார் உடைச்சா அது மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையா? இது வெறும் இன்னும் சொல்ல போனா பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளா தான் நான் அதை பாக்குறேன். ஏண்டா அந்த மாநாடும் சிறப்பா நடந்தது. பட் இந்த மாதிரி ஒரு மக்களுடைய ஒரு பேரெழுச்சியான ஒரு விழாவாக இன்னைக்கு நடக்குது. அதை நீங்க பாத்திருப்பீங்க வர வழியில. ரோடெல்லாம் கும்பமேளாவுக்கு நான் போனேன். கும்பமேளாவுக்கு போனேன் நான் மதுரையிலேயே அழகர் ஆற்றில் இறங்கும் போது நான் இங்கதான் இருந்தேன். அதுக்கும் என்ன நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு அரசு எடுத்து நடத்தும் விழா. ஆனா இது அரசு விழா இல்ல, மக்களாக திரண்டு வரக்கூடிய விழா. அப்படி ஒரு கூட்டம் பார்க்கும்போது பெருமையா இருக்கு. அதுவே உங்களுக்கு உங்க கேள்விக்கான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல யாரும் அரசியல்வாதிகள் ரோட்ல நின்றுட்டு இல்ல. அத்தனை பேருமே பக்தர்களும் பொதுமக்களும் தான் வந்துட்டு இருக்காங்க. எஸ், முருகன் மேல பாசமும் முருகனை நேசிக்க கூடியவர்களும் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அண்டை மாநிலத்திலிருந்து பவன் கல்யாண் அவர்கள் வராருன்னா அவர் இங்க ஒரு கட்சி தலைவரா வரல, அவர் முருக பக்தரா வராரு. அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அதை இந்த அரசு ஆதரிக்கணும், எதிர்கட்சிகள் ஆதரிக்கணும். எல்லாருக்குமான பெருமை தானே இது. எப்படி நீங்க சொன்னீங்க இது எல்லாரையும் பிளவுபடுத்துவதற்காக ஏற்பட்ட மதவாத விழாவுன்னு? மதவாதம் இல்லை, ஆன்மீகம். மதவாதம் என்பது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றது தாங்க அக்மார்க் மதவாதம். முருகனை போற்றுவோம்னு சொல்றது ஆன்மீகம். இது முருக பூமி, இது ஆன்மீக பூமி. இதோ மீனாட்சி கோயில் எதிர பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல மதம் இருக்கலாம், ஆனா மத நல்லிணக்கமும் அதிகமா இருக்குங்கிறதே இன்னைக்கு விழாவில் நீங்க எல்லாரும் பாப்பீங்க. என்னுடைய அண்ணன் கிறிஸ்டியன் தான், அவரும் தான் வந்திருக்காரு, அவரையும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் தான் வந்திருக்கிறாங்க. இதுல எதை பிளவுபடுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க? இதெல்லாம் அரசியல் பொறாமையில் வரும் வார்த்தைகள். சதிகாரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, அமீர் சொல்லியிருக்காரு, டைரக்டர் அமீர். அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர். நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பல. ஆனா மதுரையை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக விளங்கி கொண்டிருக்கிற மாநகரம் மதுரை. மக்கள் பாசக்கார மக்கள். ஒவ்வொரு வருடமும் அங்க திருப்பரங்குன்றம் மலை மேல ஏறி அவங்க ஒரு பக்கம் துவா கொடுக்கறதும் இந்த பக்கம் முருகனை வழிபடுறதும் நம்ம பல்லாண்டு நூற்றாண்டு காலமா பாத்துக்கிட்டு இருக்கோங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சிலர் மாற்று மதத்தினர் தேவையில்லாத சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அவங்க முருகன் என்பது தமிழ் கடவுள். அவருடைய மூதாதையர்கள் கூட தமிழர்கள் தானே.
அவர் வேணா அவரை வந்து தமிழரா நினைக்கலையோ என்னன்னு தெரியல. பட் நம்ம எல்லாரும் தமிழால் ஒன்றுபட்டவர்கள் தானே. தமிழ் கடவுள் முருகன் வந்து நம்ம எல்லாருக்கும் மூதாதையர் தானே. அவங்க தவறான சொற்களையும் வெறுப்பையும் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக மதுரை எம்பதியில் மாற்று மதத்தினர் ஒரு அரணாக நிற்க வேண்டும். சுல்தான் கூட நமக்கு கோயிலுக்கு நற்பணி செய்ததா நாம வரலாற்றுல பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஆதரவை தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய செலிப்ரேஷனுங்கிறது ஒரு இடத்துல தான் நடக்கணும் அப்படின்னு இல்ல, எங்க ஒவ்வொருத்தருடைய மனதிலும் அது நடக்குது. இந்த கேள்வியை கேட்டதுனால இங்கேயும் நான் சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றி கழகம் தலைவர் ஜனநாயகன் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காற்றுக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். விஜய் மேல இருக்கிற அன்பு எந்த ஒரு குட்டி விதிமுறையாலையும் வந்து அது குறைஞ்சிராது. அவருக்கு பிறந்த நாளுங்கிறது ஒவ்வொரு ரசிகருக்கும் ஒரு பெரிய விழா தான். அரசியல் ரீதியாக அது ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஏன்னா இப்பெல்லாம் விழா ஏதாவது நடந்தா உடனே அது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிற ஜாகிரதை உணவு அரசுக்கு தேவை. ஒருவேளை அதனால செஞ்சிருக்கலாம். அவர் சரியான பாதையில கண்டிப்பா பயணிக்கிறாரு. அவருக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். வெற்றி என்பது கட்சியின் பெயரில் இப்பொழுது இருக்கிறது. அதை நாம் அவருக்கு வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதையும் சொல்லிடுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு